இன்றைக்கி எப்படி மூளை வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம். மூளையை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கேன். நான் வாஷ் பண்ணது இது. இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதை போட்டு இப்போ நான் அதை மேரினேட் பண்ணிடுறேன். இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன். சிம் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 1/2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம முட்டை பண்ணுவோம்ல பொடி மாஸ், அந்த மாதிரி பண்ணலாம். இதை ரொம்ப ஈஸி தான். மூளை வந்து நீங்கள் பொறுமையாக செய்யணும், ஏன்னா அது உடஞ்சிரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது இது வதங்கின உடனே இதில் போட்டுடலாம். ஒரு கிலோ கார்லிக் பூண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி போடுறேன், சும்மா ஃப்ளேவருக்கு. இஞ்சி வேணால் கூட நீங்கள் இஞ்சி தட்டி போடலாம். லைட்டாக வதங்கினோன்னே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் இதில் போட்டுடலாம். மூளையை ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ நம்ம பார்த்துட்டே இருக்கணும் கூட. உப்பு மட்டும் தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது வேகட்டும் நல்லா. ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அப்பப்போ நடுவில் வதக்கி விட்டேன், அவ்வளோதான். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் மேலே அப்படி ஃபினிஷிங்க்கு போட்டுடலாம். போட்டுட்டு மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் அதுவும் ஃபினிஷிங்க்கு போட்டு இது வந்து ஆம்லெட் மாதிரி, முட்டை மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு பாத்திரம், ஐட்டம். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஓவராக கரெக்டாமல் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பி போடுங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட சால்ட்டே கரெக்டாக தான் இருக்கும் இந்த இதுக்கு. சூப்பரான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பேஜோ ஃப்ரை. ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன்.